இன்றைக்கி பாருங்கள், நம்ம சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு உங்களுக்கு காட்டுறேங்க. இது பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதாவது இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்து போட்டிருக்கேங்க. நம்ம அளக்கக்குள்ள தண்ணியும் இதே டம்ளரில் அளந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அரிசி நம்ம ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே மீனுக்காக கொஞ்சம் வச்சுருந்தது எடுத்திருக்கேன். அது கூட இன்னொரு பீஸ் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய், இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு இதை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸானாலும் கொஞ்சம் குறைக்குறனே அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது பாருங்கள், பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேங்க, தக்காளி 2 எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம குக்கரில் 4 ஸ்பூன் கல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க. இப்போ பாருங்கள், இது கூடயே பார்த்திங்கன்னா சோம்பு சும்மா ஒரு 4 மட்டும் போடுங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. அந்த ஃப்ளேவருக்காக ஒரு 4 மட்டும் போடுங்க. பட்டை 1 எடுத்துருக்கேங்க, கல்பாசி, அப்புறம் ஏலக்காய் 2 எடுத்துருக்கேங்க, அப்புறம் இந்த மாதிரி இது எடுத்திருக்கேன், இலை எடுத்துருக்கேங்க, சரிங்களா. அப்புறம் கிராம்பு 4 எடுத்திருக்கேன், ஏலக்காவும் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் என்ன பண்ணலான்னா இந்த எண்ணெயில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்படி போட்டுக்கலாங்க. இது பொரியக்குள்ளே நல்லா பொரியுது. இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் போட்டாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மெயினே பார்த்திங்கன்னா வெங்காயம், இங்கே பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் உடனே இது கூட அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதை பாருங்கள் நல்லா இப்படி வதக்கி விடுங்க. இது தக்காளி நல்லா ஒரு அரை வைக்காது வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் வதங்கினோடனே இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிவிடுங்க. பறிக்கிறீங்க இதை கொட்டின உடனே வாசம் வருதுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிவிடுங்க, பச்சை வாடை போகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சிங்க. இப்போ வதங்கினோடனே இப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா தூளுங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கிட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. அப்படியே பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினா ஏற்கனவே நம்ம அரைக்கக்குள்ளே சேர்த்துருக்கோங்க, இருந்தாலும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிட்டுருங்க. இது கூட பாருங்கள், நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்துருக்கோமோ அதே டம்ளரை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க, அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவேங்க. நான் அந்த தண்ணியை பாருங்கள் இந்த ஜாரில் ஊற்றி இதை கழுவிக்கிட்டே ஊற்றுறேங்க. இப்போ பாருங்கள், இதை தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. நான் ஏற்கனவே முதலே உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் கரெக்டான அளவுக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. இது இப்போ நல்லா ஒரு கொதிக்கட்டுங்க. கொதிச்சாட்டி நம்ம அரிசியை கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பிரியாணிக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறது கொதிக்குதுங்க. இந்த டைமில் நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சு 2-3 டைம் கழுவி வச்சுக்கோங்க. அந்த அரிசியை இது கூட ஆட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரிசி இதில் ஆட் பண்ணிட்டோம், சரிங்களா. அரிசி நீங்கள் கழுவி அதில் ஒரு போட்டு தண்ணி இல்லாமல் வச்சுருந்து அரிசியை போடுங்க. ஏன்னா நம்ம ஈக்குவலாக தான் தண்ணி இதில் ஊற்றிருக்கோம். அப்புறம் அரிசிலையும் தண்ணி இருந்ததுன்னா சாப்பாடு குழண்ட மாதிரி ஆயிருங்க. இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே செஞ்ச நெய் ஒரு 2 ஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாங்க. இந்த அளவுக்கு சேர்த்திக்கிங்க. சேர்த்திக்கிட்டு நல்லா கலந்து விட்ருங்க. ஒரு டைமு கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பெல்லாம் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இது கூட கருவேப்பிலை தழை 4 சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், கருவேப்பிலை தழை 4 சேர்த்தியாச்சுங்க. இதை ஒரு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டுக்கலாங்க.
இப்போ பாருங்கள், நம்மளுடைய பிரியாணி வந்து ஆவி போய் இருந்துச்சு. இதை ஒரு கிளறி விடலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் பிரியாணி அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் வந்து தயிர் அது இது சிக்கன் கூட மசாலா அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். ரொம்ப மசாலா சேர்த்து குழந்தைங்க சாப்பிட முடியாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.